அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் அதிமுக வட்ட செயலாளருக்கு சரமாரி அரிவாள் விட்டு விழுந்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கழுத்து, தலை, முகம் என்று சரமாரியாக வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையை அடுத்த திருமுல்லைவாயலில் அதிமுக வட்ட செயலாளருக்கு சரமாரி அரிவாள் விட்டு விழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் எட்வர்ட். என்ன நடந்தது? இந்த அரிவாள் வெட்டுக்கான காரணம் என்ன? அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்தான விசாரணை தொடங்கப்பட்டு இருக்கிறதா? விவரங்கள். வணக்கம். திருமுல்லைவாயலில் அதிமுக வட்ட செயலாளருக்கு சரமரண அரிவாள் வெட்டு விழுந்து ஆபத்தான நிலையில் தற்போது மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். ராஜசேகர் இவர் 8வது வார்டு வட்ட செயலாளராக இருக்கிறார் அதிமுக கட்சியில். இந்த நிலையில் இவர் மாலை நேரத்தில் அருகில் உள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றில் அவரும் அவருடைய நண்பர் வினோத் என்பவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வந்த மர்ம கும்பல், 4 பேருக்கு மேற்பட்ட மர்ம கும்பல் ராஜசேகர் மற்றும் அவருடன் இருந்த வினோத் ஆகியோரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் ராஜசேகருக்கு கழுத்து, தலை, முகம் என சரமாரியாக வெட்டு காயம் ஏற்பட்டு ரத்த வெள்ளத்தில் அந்த இடத்திலே சரிந்துள்ளார். அதை தடுக்க வந்த வினோத் என்பவருக்கும் வெட்டு காயம் விழுந்துள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு திருமுல்லைவாயல் காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் சம்பவ இடத்திற்கு வந்து ரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை மீட்டு உடனடியாக ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மர்ம நபர்கள் யார், எதற்காக இவரை வெட்டினார்கள் என தற்போது திருமுல்லைவாயல் ஆய்வாளர் அவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தின் காரணமாக பகுதியில் பெரும் பதட்டமான சூழ்நிலை வருகிறது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட்.